إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار وبعد அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே, சனிக்கிழமை தோறும் நடந்து வரக்கூடிய இந்த மார்க்க வகுப்பிலே இந்த வாரம் இஸ்லாம் சொல்லுகின்ற நட்பு என்கின்ற தலைப்பில் உங்களுக்கு மத்தியில் சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். அதாவது எங்களது பரிபாஷையிலே சொல்வதாக இருந்தால், இஸ்லாம் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு சொல்லுகின்ற ஒழுங்குகள் என்ன என்பதை பற்றி ஒரு சில விஷயங்களை பற்றி உங்களுக்கு மத்தியிலே பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். சகோதரர்களே, உண்மையிலே இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மனித வாழ்வில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களிலும் தெளிவான அடிப்படையான சட்டங்களை சொல்லி சென்றிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அந்த அடிப்படையில் எப்படி இரத்த பந்தங்களுக்கிடையில் ஒற்றுமையும் உறவுகளும் இருக்க வேண்டும், எப்படி அவர்களுக்கிடையில் உறவு பேணப்பட வேண்டும் என்று இஸ்லாம் பேசியிருக்கிறது. அதுபோன்று இரத்த பந்தம் அல்லாமல் இருக்கக்கூடிய உறவுகளுக்கு மத்தியில் எப்படிப்பட்ட ஒரு தொடர்பு இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் பேசுகிறது. அதுபோன்று திருமண உறவு மூலம் ஏற்படுகின்ற கணவன் மனைவி என்கின்ற பந்தத்தில் எப்படி ஒழுங்குகள் இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் பேசுகிறது. அதன் மூலம் கிடைக்கின்ற குழந்தைகள் விஷயத்திலே எப்படியான ஒழுக்கங்கள் பேணப்பட வேண்டும் என்று இஸ்லாம் பேசுகிறது. அதுபோன்று எந்த விதமான சொந்தம் என்கின்ற தொடர்பும் இல்லாமல் ஏற்படுகின்ற உலகியல் ரீதியாக ஏற்படுகின்ற ஒரு நட்பு, ஃப்ரெண்ட்ஷிப் என்பது சம்பந்தமாகவும் இஸ்லாம் நிறையவே எங்களுக்கு விஷயங்களை சொல்லி தந்திருப்பதை பார்க்கிறோம். சகோதரர்களே, ஆக இது பற்றி நாங்கள் இன்று கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இன்று நட்பு நண்பர்கள் என்கின்ற வார்த்தைக்கு ஒரு அர்த்தமே இல்லாமல் போயிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். நட்பு நண்பர்கள் என்கின்ற வார்த்தைக்கு காணுகின்றவர்கள் எல்லோரும், நம்மளுக்கு சலாம் சொல்லுகின்றவர்கள் எல்லோரும், நம்மளுடைய உறவுகள் எல்லோருமே நம்மளுக்கு நண்பர்கள் என்கின்ற அமைப்பில் யாரிடத்தில் நாங்கள் எங்களது பேசனலான விஷயங்களை சொல்லலாம், யாரிடத்தில் சொல்லக்கூடாது, எவரிடத்தில் உரிமையோடு சில விஷயங்களை கேட்கலாம், எவரிடத்தில் கேட்கக்கூடாது, எவரிடத்திலே நாங்கள் அதாவது நல்ல மனம் விட்டு பழகலாம், எவரிடத்தில் பழகக்கூடாது என்கின்ற வரைவிலக்கணமே இல்லாமல் காண்கின்ற எல்லோரையும் நண்பர்களாகவும், காண்கின்ற எல்லோரையும் நம்பிக்கைக்குரியவர்களாகவும், காண்கின்ற எல்லோரையும் உற்ற நண்பர்களாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு விதிமுறையற்ற நட்பிலே நாங்கள் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதுவும் இணைய பழக்கங்கள் அதிகமான இந்த காலத்தில் இந்த இணையத்தின் மூலம் நட்பு என்ற அந்த வரைவிலக்கணமே கொச்சைப்படுத்தப்பட்டு கொண்டிருப்பதை பார்க்கிறோம். ஃபேஸ்புக் என்று சொல்லி ஒரு இணையதளம், ஒரு வெப்சைட் இருக்கிறது. சகோதரர்களே, இப்போ இதை எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால், அதிலே ஒருவர் மெம்பர் ஆகினால் அதில் 2000 பேருக்கு மேற்பட்டவர்கள் ஒரு ஆளுக்கு நண்பராக இருப்பார்கள். ஊரும் தெரியாது, பேரும் தெரியாது, உலகம் ஒன்றும் தெரியாது, ஆனால் இவருடைய நண்பர்கள் அவர்கள் எல்லோரும் இவருடைய நண்பர்கள். தனது சொந்த யாரிடத்திலுமே சொல்லக்கூடாத விஷயங்களை எல்லாம் நண்பர்கள் என்ற அடிப்படையில் அவர்களோடு பகிரங்கமாகவே பகிர்ந்து கொள்வதை நாங்கள் பார்க்கிறோம். ஆக நட்பு என்கின்ற ஒரு அம்சம் எவ்வளவு முக்கியமானது, உலகத்திலே நட்பு என்கின்ற அந்த தலைப்பு எத்தனை பேருடைய வாழ்க்கையில் நல்ல பங்களிப்பு செய்திருக்கிறது, முன்னேற்றத்துக்கு பலவிதமான பங்களிப்புகள் செய்திருக்கிறது. எத்தனையோ பேர் நொந்து போன உள்ளங்களை அப்படியே தூக்கி வைத்திருப்பதெல்லாம் உலகத்திலே நட்பு தான். ஆனால் இந்த நட்பு பற்றிய சரியான பார்வையின்மையால் இன்று அது தலைகீழாக மாறிக்கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். தலைகீழாக மாறிக்கொண்டிருப்பதை பார்க்கிறோம். சகோதரர்களே, நட்பு என்பது, நண்பர்கள் என்பவர்கள் ஒரு அற்புதமான சக்தி. சமூகத்திலே நண்பர்கள், நட்பு என்பது ஒரு அற்புதமான சக்தி. எப்படி? நன்றாக படித்து கொண்டு வாழுகின்றவனை அந்த படிப்பிலிருந்தே மாற்றி தொழில் செய்வதுதான் நல்லது என்கின்ற சிந்தனைக்கு கூட எந்தவித அட்வைஸும் இல்லாமல், எந்த விதமான வழிகாட்டலும் இல்லாமல், எந்த விதமான அதாவது முன்னுரைகளும் இல்லாமல் தாக்கத்தினாலேயே அப்படி ஒருவரை மாற்றிவிடும். அதே போன்று வெறுமனே தொழில் செய்து கொண்டிருக்கின்ற ஒருவரை எந்த விதமான அட்வைஸும் கொடுக்காமல்
எந்த விதமான வழிகாட்டலும் செய்யாமல் பழக்கத்தினாலேயே படிக்க வேண்டும் என்கின்ற சிந்தனைக்கு ஒருவனை தள்ளிவிடும். நட்பு என்கின்றது எந்த விதமான ஆசிரியர்கள் அட்வைஸ் பண்ணி இருப்பார்கள், தாய் தந்தையர்கள் அட்வைஸ் பண்ணி இருப்பார்கள், எல்லாவற்றையும் தாண்டி என்ன செய்யும்? ஃப்ரெண்ட்ஷிப் கொண்டு போய் விட்டுவிடும். அது மாத்திரமல்ல, எந்த அளவுக்கு அவர்கள் அதில் பொறுக்க பழகிறார்கள் என்று சொன்னால், அதாவது அந்த நட்பு என்கின்றது உள்ளத்திலே ஒரு அதை வரையறுக்கப்பட வேண்டும், அது ஒரு முறைக்கு வர வேண்டும். ஆனால் அது முறைக்கு வராத பொழுது அதனுடைய எல்லா பகுதிகளையும் அது ஆக்கிரமிக்கிறது. நட்புடைய அந்த பாருங்க ஆழமான அந்த தாக்கம் சில மனிதர்களை பொறுக்க முடியாத இடங்களிலெல்லாம் பொறுக்க வைக்கிறது. இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம், வெட்டிங் ரேகிங் என்று சொல்லி திருமண ரேகிங் என்ற ஒரு பழக்கம் எல்லாரிடத்திலே பரவி வருவதை நாங்கள் பார்க்கிறோம். ஒரு யூத கலாச்சார முறைமை, மறுமையை நம்பியவர்களுக்கு மத்தியிலே இருக்கக்கூடாத இருக்க முடியாத ஒரு பண்பு. திருமணம் முடிக்கின்ற நேரத்தில் கணவனும் மனைவியும் தன் வாழ்க்கையிலேயே ஒரு சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாளில் அந்த கணவனை அந்த அவருடைய நண்பர்கள் எல்லா விதத்திலும் என்னென்ன வகையிலெல்லாம் ஆளை எனது கேவலப்படுத்த முடியும், அவமானப்படுத்த முடியுமோ, குறிப்பாக வந்து என்னது 4-5 முட்டையை வச்சுக்கிறது, இதுக்குள்ள போட்டுடுறது, அப்படியே நாசமாகிறதுக்கு என்னது முட்டையை போட்டு அவங்க 2 நண்பர்களாம், ஃப்ரெண்ட்ஷிப் விளங்கிட்டானே, அவங்க நாங்கள் 2 பேருமே என்னது வாழ்க்கையை கெடுத்ததுனால கூட்டாளிமார்கள் என்று சொல்லி எனது பெருமை அடித்துக் கொள்வதை நாங்கள் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, சிலரை வந்து எனது திருமண பந்தத்திலிருந்து ஒரு நாளைக்கு சேராமலே ஆக்கி விடுவார்கள், தூக்கி எங்கேயோ கொண்டு போய் விட்டு விடுவார்கள். அது மாத்திரமல்ல, பூட்டி ரூம் சாவியை தூக்கி விட்டு போய் விடுவார்கள். அது இல்லாமல் என்னது நல்ல காரில் வந்துட்டு பாருங்க, அப்படி இடையில இறக்கி ஒரு கரத்தையில் ஏற்றிட்டு கொண்டு போவான், விளங்கிட்டானே. அல்லது என்னது இந்த மாதிரி சில இடங்கள்ல என்னது இந்த வீல் பிரேக்ல எல்லாம் ஏற்றிட்டு போனாலாம் இருக்குது, ஆளை இருப்பாட்டி. இந்த லெவலுக்கெல்லாம் ஆகியும் கூட இங்கு சொல்ல வருவது மார்க்கத்துக்கு முரணான இஸ்லாத்தில் தடை செய்யப்பட்ட விஷயம். ஆனால் இதையும் பொறுத்து கொள்கின்ற நிலைமைக்கு ஃப்ரெண்ட்ஷிப் என்ற பேரில் தள்ளப்படுகிறார்கள். இப்படியெல்லாம் நடக்கிறது. ஆனால் இதை வாப்பா உம்மமார் செஞ்சாங்கன்னு சொன்னா எப்படி எதிர்ப்பார்கள்? கடுமையாக எதிர்த்திருப்பார்கள். தனது நண்பர்கள் என்பதற்காக அவர் வந்து அந்த இடத்துல வந்து என்னது அவமானத்தால் துடிச்சுக்கின்றான். ஆனால் தன் நண்பர் ஒரு ஆளை நிப்பாட்டி அப்படி செய்யாதேன்னு மற்றவன் சொல்றத அவர் விரும்ப மாட்டார். மற்றவர்கள் வந்து இப்படி செய்ய வேணான்னு சொல்றத இவர் விரும்ப மாட்டார். ஏனென்றா இவரும் 5 பேருக்கு செஞ்சிருப்பாரு, அவங்களும் 5 பேருக்கு இங்க செய்வாங்க. தான் செய்யாதவன்லாம் தனக்கு செஞ்சிருந்தா அவனுக்கு செய்யணும் இவர் லட்சியம் வச்சுட்டு இருப்பாரு. இந்த லெவல்ல என்னது இது போய்கொண்டிருக்கிறது. நான் இதை ஏன் உதாரணத்துக்கு சொன்னேன் என்றால், தாக்கம் எந்த அளவுக்கு தாக்கம் என்று சொன்னால், இவைகளெல்லாம் பொறுக்கக்கூடிய அளவில் தனக்கு வர அவமானங்கள், தனக்கு வரக்கூடிய அந்த அதாவது அந்த எல்லா வகையான மன அழுத்தங்களையும் இவ்வளவு கொடுமைப்படுத்தியும் இவ்வளவு கஷ்டப்படுத்தியும் ஃப்ரெண்ட்ஷிப் என்ற பேரில் பொறுத்து கொள்ளக்கூடிய அளவுக்கு மாறுகிறது என்றால், ஃப்ரெண்ட்ஷிப்பிலே பலவிதமான கெட்ட நல்ல தாக்கங்கள் இருக்கின்றன என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. அதை லேசாக நாங்கள் மதித்து விடக்கூடாது. சிலர் மதிப்பிடுவதில் பெற்றோர்களை விட்டு விடுங்கள், எங்களை நாங்கள் மதிப்பிடுவதிலும் தவறு விடுகிறோம். நாங்கள் நினைக்கிறோம் எங்களுக்கு என்ற ஆளுமை உண்டு, எங்களுக்கு என்ற அறிவு உண்டு, எங்களுக்கு என்ற ஒரு ரூட் உண்டு, எங்களுக்கு என்ற ஒரு போக்கு உண்டு. அப்படி இருக்கின்ற பொழுது இவர் கெட்டவர் என்பதற்காக வேண்டி எனது வாழ்க்கையில் எந்த தாக்கத்தையும் செலுத்த முடியுமா? எனக்கு அறிவு இருக்கிறது, எனக்கு நாலேஜ் இருக்கிறது, எனக்கு மார்க்கம் இருக்கிறது, எனக்கு பலவிதமான நுட்பமான சிந்தனைகள் இருக்கிறது, நான் நல்லவனாகவும் இருக்கிறேன், இவர் எனக்கு தாக்கம் செலுத்த முடியுமா என்றெல்லாம் தனது ஆளுமையில் சந்தேகப்படாமல் இருக்கின்றவர்களும் இருக்கிறார்கள். எதனால்? இந்த பக்கத்தில் உள்ள நண்பர் தாக்கம் செலுத்த முடியாது என்றால் தன் ஆளுமையில் அவருக்கு அவ்வளவு நம்பிக்கை. சகோதரர்களே, அது தவறான பார்வை. ஒரு நட்பு என்பது எவ்வளவு பெரிய ஆளுமை மிக்கவனாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய அறிவுடையவனாக இருந்தாலும் சரி, எவ்வளவு விதமான அதாவது சமயோசித புத்திகள் உள்ளவனாக இருந்தாலும் சரி, பக்கத்திலே உள்ள நட்பு என்ன செய்யும்? அவரது சிந்தனையிலே தாக்கத்தை செலுத்தும், அவரது போக்கையே மாற்றிவிடும். அவர் நல்லவர் என்றால் கெட்டவராக மாற்றுவதற்கும் அதுக்கு சக்தி இருக்கிறது, கெட்டவர் என்று சொன்னால் நல்லவராக மாற்றுவதற்கும் அதுக்கு சக்தி இருக்கிறது. சகோதரர்களே, இது மாத்திரமல்ல, நட்பு என்கின்றது இவ்வளவுக்கு போகும் என்பது மாத்திரமல்ல, பலருடைய வாழ்க்கையிலே நட்பு என்பது பலருடைய வாழ்க்கையிலே தொய்ந்து போன உள்ளங்கள், பொருளாதார பிரச்சனைகளிலே, கடன் பிரச்சனைகளிலே, வியாபார நஷ்டங்களிலே, நல்ல நல்ல அதாவது உறவு முறிவுகளிலே, நல்ல முறையில் வாழ்ந்த உறவு முறிவுகளிலே தற்கொலை என்கின்ற அளவுக்கு போன சிலருடைய வாழ்க்கையிலெல்லாம் நட்பு துணையாக இருந்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். நட்பு துணையாக இருந்த பெற்றோர்கள் துணை அளிக்க முடியாத இடங்களில், பெற்றோர்களிடத்திலே சொல்ல முடியாத இடங்களில், மனைவி துணை அளிக்க முடியாத இடங்களில், பிள்ளைகள் எல்லாம் உறவு பாராட்ட முடியாத உதவி செய்ய முடியாத இடங்களிலெல்லாம் பல இடங்களில் இந்த நட்பு துணையாக நின்று அவர்களுக்கு வாழ்க்கையில் ஒரு அதாவது உத்வேகம் அளித்திருப்பதை,
புதிய ஒரு ரூபம் கொடுத்திருப்பதையெல்லாம் நாங்கள் வரலாற்றிலே பார்க்கிறோம். பலவிதமான அறிஞர்களுடைய